ஹாய்ங்க. எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நான் அந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல் லவ் ஸ்டோரீஸ் பற்றி. வித் லவ் படம், அப்புறமா இப்போ வந்துடக்கூடிய யூத் படங்கள் எல்லாமே பள்ளியின் முதல் காதலை பற்றி பேசக்கூடிய படங்களாக இருக்குது. பள்ளியில் காதல் அவசியமா அப்படிங்கிறது விவாதத்துக்குரிய ஒரு விஷயம். ஆனால் தவிர்க்க முடியாமல் எல்லார் காலகட்டத்திலையும் அது தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த 2 படங்கள் எப்படி பேசியிருக்கு, என்ன பேசியிருக்கு? ஏன்னா 2 படங்களுமே பெருவாரியான வெற்றியை பெற்றிருக்கு. வசூல் ரீதியா கலவையான விமர்சனங்கள் இருந்தாலும், வசூல் ரீதியா வெற்றியைத்தான் பெற்றிருக்கு. கிட்டத்தட்ட யூத் படம்லாம் அதுக்கு செலவு பண்ணதை விட 4 மடங்கு வருமானம் வரும் அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் கிரிஞ்ச் இல்லைன்னா பூமர்த்தனமான வார்த்தைகள் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அது வசூலை கொண்டாடிட்டு தான் இருக்குது. அந்த அளவுக்கு இந்த படங்கள் ஒர்த்தா அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, வித் லவ் படத்தை நான் ஏற்றுப்பேன். அமைச்சூர்த்தனமான காட்சிகள் இருந்தாலும், ஹீரோவுடைய அமைச்சூர்த்தனமான நடிப்பு இருந்தாலும், நிறைய இடங்களில் நம்மளால் காமெடிகளுக்கு சிரிக்க முடியல அப்படின்னாலும், அந்த படம் எடுத்துக்கிட்ட விஷயத்த நேர்மையாக சொல்லுச்சு அப்படின்னு தான் நம்ப முடியும். என்ன சொல்கிறதுனா, ஒரு காதலை வந்து பயங்கரமாக புனிதப்படுத்தவோ அல்லது சிறுமைப்படுத்தவோ 2மே பண்ணலை. எந்த வகையிலையும் காமத்தை உள்ளே கொண்டு வந்து நுழைச்சி எந்த காட்சிகளையும் உருவாக்கவும் அது செய்யலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸ்க்ரீனில் முகம் சுளிக்கிற மாதிரியான எந்த விஷயங்களும் அவங்க பண்ணலை. அதை தாண்டி ஒரு பள்ளி பருவத்தில் ஒரு காதல் நடக்குது. அந்த காதல் கதையை சொல்லாமல் போயிடுறாங்க. அது க்ளோஸர் கொடுக்கணும். அதுதான் ஸ்டோரியாக இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு போன விதம், அந்த பொண்ணை திரும்பவும் சந்திக்க வாய்ப்பு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு தெரியும் இவன் இதைத்தான் என்கிட்ட சொல்ல வர்றான் அப்படிங்கிற விஷயம். ஸோ அந்த பொண்ணு காத்திருக்கும், அவன் சொல்லணும்னு எதிர்பார்த்துட்ருக்கும். சொன்னதுக்கப்புறமா இவனுக்கு எப்படி சொல்கிறதுங்கிறது தெரியாது. நிறைய தயக்கங்கள் இப்போவும் அவன்கிட்ட இருக்கும். நிறைய தயக்கங்கள் இருந்து அந்த தயக்கத்தை உடைச்சிட்டு அவன் மெதுவாக சொல்லும்போது அந்த பொண்ணு டக்குன்னு பதில் சொல்லிடும். ஏன்னா அந்த பொண்ணு ஆல்ரெடி பதிலை எடுத்து வச்சிருக்கணும். இவன் இதைத்தான் சொல்லுவான், நம்ம இதைத்தான் சொல்லணும், இதன் மூலமாக இதை அப்படியே கடந்து போயிடணும். அவ்வளோதான். எனக்கு அப்போ இருந்துச்சு, உனக்கு அப்போ இருந்துச்சு. ஓகே, சந்தோஷம். இப்போ நான் வேற ஒரு வாழ்க்கையில் இருக்கேன், நீ இன்னொரு வாழ்க்கையை நோக்கி போ அப்படிங்கிறது தான் படமாகவே இருக்குது. ஸோ ஒரு இடத்துல தேங்கி நிற்க வேணாம். பூவே உனக்காக மாதிரி படமோ அல்லது ஒருதலை ராகம் மாதிரி மரணத்தை நோக்கக்கூடிய படமோ அப்படியெல்லாம் இல்லாமல், வாழ்க்கையில் ஒரு விஷயம் வந்துச்சு, அது அழகாக இருந்துச்சு, அந்த விஷயத்துக்கு நான் உண்மையாக தான் இருந்தேன். பட் ஏதோ ஒரு காரணத்தினால சரியோ தவறோ அது நடக்கலை. ஆனால் அந்த நினைவுகள் எனக்கு போதும், அதை தாண்டி நான் வெளில வரேன் அப்படின்னு சொன்ன படம் வித் லவ். ஓகே, எனக்கு ஏற்றுக்க முடிஞ்சுது. பட்டு இது என்ன சொல்கிறதுனா, யூத் படத்தை என்னால் எந்த வகையிலுமே இது பண்ண முடியல. எல்லாமே தெரிஞ்ச காமெடி, தெரிஞ்ச சீன், தெரிஞ்ச எக்ஸ்ப்ரெஷன், அத்தனையுமே அவ்வளோதான் வரும். படம் ஃபுல்லாக சேட்டப் பண்ணிவிட்டு படத்தோட கடைசியில் ஒரு 1/2 மணி நேரத்தில் நாங்கள் நல்லது சொல்லுவோம் அப்படிங்கிறது வந்து ஒரு டெம்ப்ளேட்டாகவே இருக்குது. இந்த டெம்ப்ளேட்டை முதல்ல கண்டுபிடிச்சி அந்த படத்தை ஓட வச்சோம் பாருங்கள், நம்மளை தான் சொல்லணும் அப்படிங்கிற லெவலுக்கு தான் இருக்குது. இதே மாதிரி தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி டான் பார்த்தோம், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ட்ராகன் பார்த்தோம். அதில் இருந்தக்கூடிய ஸ்க்ரீன் பிளேயோட தெளிவு இதில் டான்லாம் சொல்லலை. டான்லாம் உண்மையிலே குப்பை. சமுத்திரக்கனியோட கிளைமாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் ஏற்றுக்கிட்டாங்கன்னு கூட எனக்கு தெரியல. ட்ராகன் ஓகே, ட்ராகனில் பண்ண அந்த எமோஷனல் நமக்கு கனெக்ட் ஆச்சு. பட் இந்த படம் எனக்கு எந்த வகையிலையுமே கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறது தான் நிஜமே. என்ன சொல்கிறது, இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெஞ்ச் மார்க் அப்படின்னா அழியாத குளங்களோ அல்லது பன்னீர் புஷ்பங்களோ கிடையாது. துள்ளுவத இளமைன்னு ஒரு படம் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம், 20-25 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த படம் தான் இந்த படங்களுக்கு பெஞ்ச் மார்க். அந்த படத்தை இந்த மாதிரி படம் எடுக்கிறவங்க அந்த படத்தை ஒரு தடவை போய் பாருங்கள், தெரியும். பள்ளி பருவம்னா என்ன, பள்ளி பருவத்தில் என்ன சேட்டை பண்ணுவாங்க அப்படின்னு. இந்த படத்தில் காமிச்சதெல்லாம் ஸ்கூல் லைஃபே கிடையாது அப்படிங்கிறது தான் நிஜம். அப்போ என்ன சேட்டை பண்ணுவாங்கங்கிறது தெரியும். இந்த படம் துளுவ இளமை ஏன் பெஞ்ச் மார்க் அப்படின்னு சொல்கிறேன்னா, துளுவ இளமை வந்த புதுசில் அந்த படத்தை இன்றைக்கி உள்ள பேரண்ட்ஸ் யாருமே காமிக்க மாட்டாங்க. தன்னோட குழந்தைகள் பார்க்கணுன்னு விருப்பப்பட மாட்டாங்க. அந்த படத்தை ஹைட் பண்ணி தான் வைப்பாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, துளுவத இளமை வந்த புதுசில் இப்போ பேரண்ட்ஸாக இருக்கோம் இல்லையா, நாங்கள் எல்லோரும் அப்போ 11 பருவத்தினர். அவ்வளவு மோசமான உடம்புலையும் மனசுலையும் விஷத்தை ஏற்றக்கூடிய ஒரு படம். ஒரு கிறுக்கு பிடிச்ச ஒரு போதையை உண்டாக்கிய படம். செல்வராகவனுடைய அன்அஃபிஷியலாக அவரை டைரக்ட் பண்ண முதல் படம். 11 வயதில் என்னென்ன சந்தேகங்கள் வரும், என்னென்ன குறுகுறுப்புகள் வரும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக்கிட்டு இருந்த படம். அதோடு ஒப்பிட்டும்போது பார்த்திங்கன்னா மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசங்கள் தான் இருக்கும். பட் இன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்கு கூட அந்த படம் பிடிக்கல அப்படிங்கிறது தான் நிஜம். நிறைய பேருக்கு அது கிரிஞ்சாக இருக்குது, பைத்தியக்காரத்தனமாக தெரியுது, அதிகபட்சமான
காமெடி அப்படிங்கிற பேரில் வெறுப்பேற்றுறது, சென்டிமெண்ட்டுங்கிற பேரில் உசுப்பேத்துறது, இந்த மாதிரியான வேலைகளை தான் இந்த படம் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு இந்த 2 படங்கள்ல வித் லவ் ஓகே. அது சொன்ன கருத்து அதுலேருந்து விலகி போகவே இல்ல. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் படத்தோட 2 சீன்லயே தெரிஞ்சிடும். இவன் படம் ஃபுல்லா பொறுக்கி மாரி சுத்திட்டு, கடைசி சீன்ல திருந்திடுவான். அவங்க அம்மா, அப்பா ஏத்துப்பாங்க. ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஆயிடுவாங்க. அப்ப நான் வருஷம் ஃபுல்லா படிச்சவன் என்னத்துக்கு ஆவான்னு தெரியல. லாஸ்ட் ஒரு 10 நாள், 15 நாள்ல நம்ம படிச்சாலே போதும். ஸ்கூல்ல 9த் ரேங்க் வரைக்கும் எடுக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில, எல்லா பசங்களும் நம்மளுடைய தவறுகள பின்னாடி சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற நினைப்பு தான் வருமே ஒழிய, எல்லா தவறுகளையும் நம்மளால சரி செய்யவே முடியாது அப்படிங்கிற எண்ணம் எப்படி வரும்னு தெரியல. எனக்கு சினிமா பத்தின நான் சினிமாவ பார்க்கக்கூடிய முறை அப்படிங்கிறது இப்படித்தாங்க. வேற எதுவும் கிடையாது. அ நன்றி.